முதலாவது வசனம் சண்முகவாங்க. இந்த வேலையில கொடுக்கப்பட்ட வார்த்தை, முதலாவது வார்த்தை மன்னிப்பு என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இதை லூக்கா 23வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டுச் சீட்டு பெயாட்டார்கள். அவர் என்ன சூழ்நிலையில அவர் இந்த பிதாவிடம் பரிந்து பேசுறாருன்றதை நாம இப்போ வார்த்தை மூலமாக நாம கேட்க போறோம். அதாவது இந்த ஜனங்களுக்கு இந்த பூமியில உள்ள அந்த 33 வருடம் அவர் இந்த பூமிக்கு வந்து 33 வருடமும் ஜனங்களுக்காக அவர் நன்மை தான் செய்தார், யாருக்கும் தீங்கு செய்யல. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, பிலாத்தியிடம் போயிட்டு இவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டு அவர்கள்ட்ட இயேசுவை பத்தி பேசி அவரை சிலுவையில் அறைய சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர் எந்த தவறு செய்யலன்றது பிலாத்துக்கு தெரியும், பிலாத்துக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஜனங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை ஜனங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறையில் அடைக்கப்பட்ட பர்னபாசு தவறு செய்தவன், அவனை விடுதலையாக்கும், இவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும், இந்த நசரனாகிய இயேசுவே சிலுவையில் அறையும் என்றுதான் அவங்க சத்தமிட்டு சொல்றாங்க. அப்போ பிலாத்து என்ன பண்றான், இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர் நன்மை தான் செய்திருக்கிறார், இவருக்கு நாம இதை சிலுவையில் அறைவதற்காக கட்டளையிட்டால் நமக்கு இந்த பாவம், ரத்த பாவம் நம்ம மேல வந்து விழுந்துடும் சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு, அவரு கையை கழுவிட்டு இவன் கரத்துல ஒப்பு கொடுத்துறாரு. அப்போ சிலுவையில கொண்டு போய் அறையும் போது சேவகர்களும் ஜனங்கள் அவர் பக்கத்துல இருக்கிற இடது பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிற 2 பேரும் சிலுவையில தொங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை இகழ்ந்து பேசுறாங்க, மூஞ்சில துப்புறாங்க, ஈட்டியால குத்துறாங்க, தலையில் முள்முடி சூத்துறாங்க. இப்படியெல்லாம் இவ்வளவு அநியாயம் செய்து கர்த்தரை இகழ்றாங்க. இந்த வேளையிலும் அவரு இவர்களை பிதா தண்டிக்க கூடாதுன்றதுனால முன்கூட்டி என்ன பண்றாரு, இந்த சூழ்நிலையிலும் அவர் சத்தமிட்டு என்ன வேண்டிக்கிறார், அதாவது ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று அவர் பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் பிதா வந்து யாருமே பார்க்க மாட்டாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, யாரா இருந்தாலும் சரி தவறு செய்தால் தண்டனை கொடுத்துருவாரு. அது பிதா ஆண்டவராகிய இயேசுக்கு தெரியும். இது தெரிஞ்சு இவர்களை இப்படியே விட்டால் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, பிதாவை தண்டிச்சிருவாரு, இவங்க இப்படியே பாவத்தோட மரித்து பாதாளம் போயிடுவாங்க, இதற்காகவா நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், இவர்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்துல நம்ம கூட்டு போகணும்னு சொல்லிட்டுதான் இந்த பூமிக்கு வந்ததே. அதனால என்ன பண்றாரு, பரிந்து பேசுறாரு ஜபத்துல வைத்து. ஆனா இவர்கள் இதுல வலது பக்கம் இருக்கிற ஒரு கல்வன் சொல்றான், இவர் எப்படிப்பட்டவரோ, இவ்வளவு இகழ்ந்தாங்க, ஒரு என்ன ரத்தம் வரும், சரீரத்துல முழுசா ரத்தம் இருக்கிற ரத்தத்தெல்லாம் வெளியே வரும்படி அடிச்சாங்க, சாட்டையால அடிச்சாங்க, முள்முடி சுமத்துனாங்க, ஆணைகளை அடிச்சாங்க, கை கால்ல ஈட்டியில குத்துனாங்க. இவ்வளவு வழியிலும் இவர்களுக்காக, இவ்வளவு பாவம் பண்ண அக்கிரமம் பண்ணவங்களுக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்றாரு சத்தமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோ இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்படுகிறான். அந்த வேளையில் தான் கர்த்தர், அதாவது நீங்க இன்னொரு ஏசாயா 53வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரம் பண்ணவங்க, அநியாயம் பண்ணவங்க, பாவம் பண்ணவர்கள் இவர்கள். ஆனா அதை ஏற்றுக்கொள்வது, சுமந்து கொள்வது யார்? இப்ப நம்ம பாவம் செஞ்சீங்கன்னா நம்ம பாவத்தை சுமக்க முடியறதில்ல, என்ன சுமக்க முடியாதான் அவரிடத்தில் வந்துட்டோம். ஆனா இவரு ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவம், அக்கிரமத்தின் பாவத்தையும் அவரே சுமக்கிறார் இல்லையா, அவரே சுமக்கிறார். ஆனா
நம்ம நம்ம ச- இ- நம்ம அடுத்தவங்களுடைய பாரத்தை, அதாவது நமக்கு துரோகம் செய்யறாங்க இல்ல குற்றம் செய்யறாங்க, அவங்கள நாம மன்னிக்கிறோமா? சகோதரர்களாகட்டும், மற்ற யாரா இருந்தாலும் சரி, நம்ம மன்னிக்கிறோமா? அவரு அவர் மன்னிக்கிறாரு, ஆனா அவரை போல நாமளும் மன்னிக்கணும் இல்லையா? மன்னிக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? பேதுரு சொல்றாரு இல்லையா? மத்தேயு 18வது அதிகாரத்துல 21, 22 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்குச் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு மனுஷனை நாம மன்னிக்கிறதே பெரிய விஷயம். இதுல அவரா வாலுண்டாயி பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிக்கணுமோ என்று கேட்கிறாரு. அதற்கு அவர் சொல்றாரு, 7 தரம் மட்டுமில்ல, 7 70 தரம் மன்னிக்க வேண்டும். அப்படின்னா 7 70 தரம்னா எத்தனை வருது? 490 முறை நம்ம மன்னிக்கணும். ஒரு தரம் மன்னிக்கிறதுக்கே நமக்கு மனசு இல்ல. அது ஆண்டவராகிய இயேசுவிடம் தான் இருக்கு அந்த உயர்ந்த உள்ளம். ஆனா நமக்கு இருக்கா? நம்மளும் விசுவா நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. அவரை போல நம்மளும் மன்னிக்கணுமா வேண்டாமா? மன்னிக்கணும் தானே. மன்னித்தால்தான் நம்ம அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த மண்ணில யாரும் பாவத்துல ஜீவித்து இது என்ன பாதாளம் போகக்கூடாது, நம்மளோட இவங்க இந்த பாவத்தில் மீட்டெடுத்து நம்மளோட பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவருடைய நோக்கம். மனசுகுமார் இந்த பூமிக்கு வந்தது கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர். யாரும் விட்டு போகிற பாவத்துல மறிக்கட்டும்னு சொல்லி விட்டு போக வந்தவர் இல்ல ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவர்களா இருந்து யாருமே மன்னிக்கிறது இல்ல. ஒரு கிறிஸ்துவா இருக்கிறோம்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம மனைவியை மன்னிக்கணும், மற்ற சகோதரர்களா இருந்தாலும் மன்னிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்க பாவத்தை அக்கிரமும் அநியாயம் பாவம் செய்வாங்க. அதை நாம என்ன பண்ணணும்? நமக்கு செய்ததுனால நம்ம திருப்பி அவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு மற்றவர்களுடைய பாவத்தை சுமப்பதற்காக தான், அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு தான் அவர் மன்னிக்கிறாரு. சிலுவையில அவர் சரீரம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சும்மா ஒரு சின்ன அடிபட்டாலே எவ்வளவு வலி துடிக்கிறோம். யாராச்சும் திடீர்னு என்னப்பா நல்லா இருக்கு, என்ன நீ இந்த நேரத்துல நல்லா இருக்கு, என் கால அடிபட்டு கிடக்குது அப்படின்னு கோபமா பேசுமா பேச மாட்டோமா? ஆனா அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த நிலத்துல தேட்டு விட்டு உழவு ஓட்டி அதுல கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்றாங்க? ரொட்டட்டு விட்டு அப்படியே மாவு மாதிரி பண்ணுவாங்க. அது போலதான் அவருடைய சரீரம் அந்த நேரத்துல இருந்தது. அந்த வழியிலும் இவர்களுக்காக பரிந்து பேசுறாரு சிலுவையில பிதாவிடம். அந்த இருதயம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம அவருடைய பிள்ளை தானே. இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா? இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 490 முறை நாம மன்னிக்கணும்னா வருடத்தில் 365 நாள் எத்தனை முறை நாம மன்னிக்கணும்? 1,78,850 முறை நாம மன்னிக்கணும். மன்னிக்க முடியுமா? மன்னிக்கலாம். ஏன்னா இந்த பூமியில 190% காயினை போல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணும் போது இந்த 490 முறை கரெக்டா ஈக்குவல் ஆகும். ஆமீன். கண்டிப்பா ஈக்குவல் ஆகும். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நமக்காகவே நம்ம ஜெபிக்கிறதுல ஜெபிக்கணும். கண்டிப்பா கொடுத்து அவர் கருத்தல் கொடுத்து ஜெபிக்கணும். அதே சகோதரர்கள் இயேசுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய சகோதரர்கள் அடிமையாக விற்கப்பட்டார். அதனால இயேசுப்பை எத்தனை பாடுகளை அனுபவித்தார். கர்த்தர் அவரோட இருந்ததுனால ஒரு நாட்டுக்கு ஒரு உயர் அதிகாரியாக பதவி கிடைச்சது. அந்த அதிகாரத்தை வைத்து அந்த ஒட்டுமொத்த தேசமே அவர் கையில் இருந்தது. அந்த நேரத்துல இவங்க இருக்கிற கானான் தேசத்துல அவங்க சகோதரர்கள் இருக்கிற இடத்துல
பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தது, அவனை தேடி போறாங்க. அவங்க தம்பிதான் தெரியாது. ஆனா அவங்கள பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன் தன்னை அடிமையாக விற்ற தன் சகோதரர்களை பழிவாங்க சமயம் கிடைத்தும் நீங்கள் தீமை நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் என்று மனதார மன்னித்த மனிதன் இயேசு. ஆமென். நம்மளா தான் மன்னிப்புங்களா? ஏதானா ஒரு சின்ன சொத்தை ஏமாத்திட்டாவே அவனை எப்ப பழி தீர்க்கலாம்னு தான் நினைப்போம். இல்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலனாலையும் சொந்த சகோதரனா இருந்தா கூட நம்ம அவனை எந்த நேரத்துல பழி தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டே ஜெபம் பண்ணுவோம், அவனை தண்டிக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா? அப்படி ஜெபம் பண்ணல. அவனை பழி தீர்க்கணும் என்ற எண்ணமே வரல. ஆனா அவங்கள மன்னித்து அவங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். தாவீதை பார்த்தீங்கன்னாக்க அவனை எப்பவுமே கொலை பண்றதுதான் சவுல் ராஜா துரத்தினான். ஆனாலும் சமயம் கிடைச்சது அவனை கொல்றதுக்கு. தனிமையில மாட்டிக்கினான். யாரு? சவுல் ராஜா. ஆனா தனிமையில மாட்டிக்கொண்டு இருக்கும்போது அவன் கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள கர்த்தர் பேசினால என்ன பண்ணா, அதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை நான் தீங்கு செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் மன்னித்து விட்டான். புரியுதுங்களா? இந்த மன்னிப்பு நமக்குள்ள இருக்கா? நாம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னித்தால்தான் மற்றவர்களை நம்ம ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். யாரா இருந்தாலும், உலகத்தாரா இருந்தாலும், சபையில் உள்ளவர்களா இருந்தாலும், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், குற்றம் சொல்லுவாங்க, பொறாமை பேசுவாங்க. அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணணும்? அதே நிமிஷத்துல ஆண்டவராகிய இயேசு எப்படி அதே நிமிஷத்துல மன்னித்தாரோ அதே போல நம்மளும் மன்னிக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசுக்குள்ள எப்படி இருந்துச்சோ அந்த இருதயம், அதே போல நமக்குள்ள அந்த இருதயத்துல மன்னிக்கிற தன்மை இருந்தால்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கூட தொடர்ந்து பயணிக்க முடியும் கிறிஸ்துவனாக. இல்லை என்றால் பேருக்கு தான் கிறிஸ்துவனா இருக்க முடியும். புரியுதுங்களா? மன்னிக்கணும், கண்டிப்பா மன்னித்து ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, மன்னித்தால் மட்டும்தான் நம்ம எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு நம்ம கூடவே இருப்பார், நம்முடைய வாழ்க்கை உயரத்தில் கொண்டு போவார். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு தினமும் இவங்க இயேசு மன்னித்ததனால்தான் அவரை போல இவங்களும் மன்னிக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவங்க வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கர்த்தரை நம்பி அந்த தினமும் நம்ம கூட கர்த்தரை நாடி வந்துருவாங்க, கர்த்தர்கிட்ட வந்துருவாங்க. அப்ப யார் நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும்? முதலாவது நம்ம தான் மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு போல நம்ம தான் மன்னிக்கணும். இந்த நாள்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அவங்க யார் எப்படி இருந்து போறாங்க அதை பத்தி அவசியம் இல்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்ம பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை நமக்காக பரிந்து பேசினா பிதாவிடத்தில். அது போல நம்மளும் என்ன பண்ணோம்? ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாலும், குற்றம் எது செஞ்சாலும் சரி, நமக்கு விரோதமா செய்தா உடனே ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் பண்ணி நாம ஜெபம் பண்ணணும். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று நம்ம ஜெபம் பண்ணும் போது பிதா கண்ணோக்கி பார்ப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கீழே விட மாட்டார், நேர்த்தியாக நடத்துவார். ஆமென். சாதாரணமா இல்ல, நேர்த்தியாக நடத்துவார். இதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். நான் இப்படித்தான் உனக்காக தான் வாழணும், கர்த்தருக்காக தான் நம்ம வாழணும். உலக மனசருக்காக நாம வாழக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு இப்ப பிள்ளை இல்லை, ஆவியானவருக்கு தான் பிள்ளையா இருக்கிறோம். எப்ப மொழி ஞானஸ்தானம் ஏற்றுமோ அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஆவியானவருடைய பிள்ளைங்க. அவரு எப்படி இருக்கிறாரோ, அவருக்கு என்ன குணாசாரம் இருக்குதோ, அவர் எப்படி நடந்து கொள்றாரோ அதே போலதான் நம்மளும் செயல்படணும். மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம். இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில
இது பிரயோஜனப்படுத்தக்கூடிய இருதயத்தை நம்ம மாற்றி பரிசுத்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் தாமை ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கன்னத்திலவன் ஓங்கியறைய